பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமேவோட ஹெட் எப்படி வரையுதுன்னு ட்ரா பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். வாங்க பார்க்கலாம் கைஸ். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் கைஸ். இப்போ நம்ம ஒரு மென்னோட ஹெட்டை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்னேன்ல, மென்னை நம்ம ஹெட்டை வரையுது எப்படி பார்க்க போகிறோம். அதான் இப்போ ஃபஸ்ட் எடுத்துன்னா மென்னை பார்க்கலாம் கைஸ். அது ஒன்றும் இல்லை, எப்பயும் எல்லாருமே போகிற மாதிரி நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெர்டிக்கலாக ஒரு சென்டராக பார்த்து ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைனும், ஹரிசாண்டலாக சர்க்கிள் கொஞ்சம் லைட்டாக கீழே இறக்கி ஹரிசாண்டலாக ஒரு லைனு போட்டுக்கோங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன், அப்புறம் உங்களுக்கு தேவையான அந்த ஃபேஸ் ட்ரா பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ உங்களுக்கு நான் நைல் எல்லாத்தையும் இது பண்ண போகிறேன். சர்க்கிள் கீழே ஒரு லைனும் அதுக்கு கீழே இன்னொரு லைனு போட்டுக்கோங்க கைஸ். அப்புறம் அந்த ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டோம்ல, அதுக்கு மேலே ஒரு லைனும் அதுக்கும் மேலே இன்னொரு லைனும் போட்டுக்கோங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஓரளவு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம உங்களுக்கு இப்போ நான் அந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் குறித்து விட போகிறேன் கைஸ். நீங்களே பாருங்கள். கைஸ் நீங்கள் இப்போ குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து உங்களுக்கு ஐ எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அந்த நம்ம ஐ லைன் போட்டிருப்போம்ல, அவங்களுக்கு சைட்லேயே எழுதி வச்சுருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் சேமாக இந்த சைடு போட்டிங்கன்னா அதே மாதிரி அதர் சைடும் அதே மாதிரி போட்டுக்கோங்க கைஸ். இப்போ ரெண்டு சைடும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐ மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் நம்ம ப்ரோ லைன்னு சைடில் எழுதியிருப்போம் கைஸ், அங்கேக்குள்ள நீங்கள் ஐப்ரோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த சர்க்கிள் கீழே இன்னொரு லைன் போட்டிருப்பேன் கைஸ், அதுதான் நம்மளுக்கான நோஸ் லைனு. இப்போ நீங்கள் அதில் நோஸ் வரைஞ்சிட்டு அதுக்கும் கீழே இன்னொரு லைன் போட்டிருப்போம்ல, அதில் நீங்கள் மவுத் வரைஞ்சிக்கோங்க. அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது கீழே மவுத் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு மேலே ஒரு லைன் போட்டிருப்பேன், ஹேர் மட்டும் போட்டு வச்சுருப்பேன். நீங்கள் அங்கே கூட உங்களுக்கு எந்த மாதிரி ஹேர் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ வரைக்கும் சும்மா மட்டும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இப்படி போட்டு வைக்கிறேன் கைஸ். நம்ம ஏற்கனவே எப்படி ஒரு மென்னை வரையுதுன்னு பார்த்தோம் கைஸ். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு விமனை எப்படி வரைகிறது தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதே ப்ராசஸிங் தான். ஒரு சர்க்கிள், ஒரு வெர்டிக்கலான லைன், அப்புறம் ஒரு ஹரிசனான லைன். அதுக்கப்புறம் உங்களுக்கு மென்னுக்கு அந்த மூஞ்சி ஷேப் கொஞ்சம் லென்த்தியாக போகும் கைஸ். ஆனால் உமனுக்கு அவ்வளோ லென்த்தியாலாம் போகாது, ஷார்ட்டாகவே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இப்போ பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நோஸ் சர்க்கிளுக்கு கீழே இருக்கும். ஏன்னா இப்போ கேர்ள்ஸுக்கு சர்க்கிளுக்கு மேலே தான் கைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அது கீழே இந்த மவுத்துக்கான லைனும், அப்புறம் அந்த வெர்டிக்கலாக போட்ட லைனுக்கு மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எல்லா லைனையும் இப்போ நான் குறித்து விட்றேன் கைஸ், பார்த்துக்கோங்க நீங்களே. குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ அதே ப்ராசஸிங் தான். உங்களுக்கு அந்த ஐ லைனில் நீங்கள் ஐ வரைஞ்சிக்கோங்க. அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா நோஸ். நீங்கள் ஒரு சைடு வரைகிற ஐ தான் கைஸ், அப்படியே நீங்கள் ஆப்போசிட் சைடில் வரையணும். கொஞ்சம் மாறிச்சுனாலும் உங்களுக்கு ட்ராயிங்கே ஒரு மாதிரியாக வந்துடும். நீங்கள் எப்படி, எனக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக வந்திருக்கு, ஆனால் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க கைஸ். அதுக்கடுத்து நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நோஸ் வரும். அதுக்கு பாய்ஸ் மாதிரி அந்த லைன்லாம் போட தேவையில்லை. நீங்கள் அந்த நோஸ் கிட்ட மட்டும் அந்த டீட்டெயிலிங் மட்டும் பண்ணாலே போதும் கைஸ். அதுக்கும் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா மவுத்து வந்துடும் கைஸ். எனக்கு தான் இப்போ நல்லா வரல, ஆனால் உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடுறேன்னு மென்னுக்கே சொல்லியிருப்பேன். அதை பற்றி நான் கடைசியாக பேசுகிறேன் கைஸ். அப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐப்ரோ கைஸ். நான் ப்ரோஸ்ன்னு மட்டும் சைடில் போட்டிருப்பேன், நீங்கள் அதில் ஐப்ரோஸ் மாதிரி நீங்கள் அதில் போட்டுக்கோங்க கைஸ். அதுக்கடுத்து நான் இதில் ஹேர் லைன் போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா கேர்ள்ஸுக்கு எங்கேருந்து வேணால் ஆரம்பிக்கும். இன்னும் இப்போ நான் உங்களுக்கு சும்மா காமிக்கிறதுக்காக ஒரு லைன் மட்டும் போட்டிருக்கேன் கைஸ். அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு இயர் நான் மென்னுக்கு போட மறந்துட்டேன், இப்போ தான் விமனுக்கே ஞாபகம் வருது. அந்த கரெக்டாக அந்த ஐலைன் முடிகிற இடத்துல இது
இயர்ஸ் போட்டுக்கோங்க கைஸ். அதே மாதிரி தான் மென்னுக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எனக்கு தான் இப்போ நல்லா வரல. அப்புறம் நீங்கள் ஒரு 3 to 4 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அது போக போக நல்லா வரும் கைஸ். இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா ஒரு அனிமையோட ஹெட் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு அனிமையோட மவுத்தை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட விடைபெறுறது நான் தான் கௌதம். டாட்டா பாய் பாய்.